நடிகர் தனுஷ் இப்போ ஒரு பேன் இண்டியன் ஆக்டர் ஆயிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இயக்குனராகவும் நிறைய திரைப்படங்கள் அவருடைய இயக்கத்தில் அடுத்தடுத்து வெளிவந்துட்டு இருக்கு. டேரக்டராகவும் கலக்கிட்டு இருக்காரு. அந்த வகையில் அவருடைய இயக்கத்தில் நிறைய இளம் நடிகர் நடிகைகள் சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படின்ற அந்த காதல் திரைப்படம் வருகிற பிப்ரவரி 21 தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. அதைத் தொடர்ந்து அவருடைய நடிப்பு மற்றும் இயக்கத்தில் உருவாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் இட்லி கடை. இந்த திரைப்படத்தில் தனுஷ்க்கு ஜோடியா நித்யா மேனன் நடிச்சிருக்காங்க. ராஜ்கிரண், அருண் விஜயன் ஒரு மிகப்பெரிய நட்சத்திர படமே நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் ஏப்ரல் 10 வெளியாகும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லேருந்து இப்போ வரைக்குமே வந்து படக்குழுவினர் மென்ஷன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதே நாளில் தான் ஆதிக் ரவிச்சந்திரனோட டைரக்ஷனில் அஜித் குமாரோட நடிப்பில் உருவாகி இருக்கக்கூடிய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உண்டு பண்ணியிருக்கக்கூடிய குட் பேட் அக்லி திரைப்படமும் ரிலீஸ் ஆக இருக்கு. உங்களுக்கு ரிலீஸ் ஆக இருந்த அந்த திரைப்படத்தினுடைய ரிலீஸ் டேட் விடாமுயற்சி படத்தினுடைய ரிலீஸ் டேட்னால தள்ளி போய் ஏப்ரல் 10 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த டேட்டில் ரிலீஸ் ஆகிடும் அப்படின்றது உறுதியாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இட்ஸ் கோயிங் டு பி அஜித் குமார் வெர்சஸ் தனுஷ் அல்லது குட் பேட் அக்லி வெர்சஸ் இட்லி கடை அப்படின்ற மாதிரிலாம் ரசிகர்கள் இப்போவே எக்ஸைட் ஆகிட்டு இருந்தாங்க. ஆனால் அஜித் குமார் படம் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்றப்போ அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் இருக்கும் அப்படின்றதுனால என்னமோ இப்போ இட்லி கடை திரைப்படத்தோட ரிலீஸ் டேட்டை மாற்றி வைக்கிறதுக்கு பேசிட்டு இருக்காங்களாமா. ஏப்ரல் 10 வெளியிடுறதா சொல்லியிருந்த இட்லி கடை திரைப்படத்தினுடைய ரிலீஸ் டேட் ஆகஸ்ட் மாதத்துக்கு தள்ளி போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. படக்குழுவினர் சைட்லேருந்து இது வரைக்கும் இது அஃபிஷியலாக அறிவிப்பு கொடுக்கல, இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னாலுமே கூட இட்லி கடை திரைப்படத்தினுடைய ரிலீஸ் டேட் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த திரைப்படம் கொஞ்சம் மீடியம் பட்ஜெட்டில் தனுஷுடைய டைரக்ஷனில் ரொம்ப சிம்பிளாக அழகாக உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு திரைப்படமாமா. குட் பேட் அக்லி மாதிரியான ஒரு பெரிய கமர்ஷியல் திரைப்படத்தோட இட்லி கடை ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக 2 திரைப்படங்களுடைய வசூலையுமே பாதிக்கும் அப்படின்றதுனால இந்த இட்லி கடை திரைப்பட குழுவினர் அந்த படத்தோட ரிலீஸ் டேட்டை மாற்றி வச்சுக்கலாம் அப்படின்ற முடிவில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். சீக்கிரமாகவே அடுத்த அறிவிப்பு தேதி வரும் அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க.